வணக்கம் 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 வணக்கம்பா. சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாட்சிபுர சபை. லட்சுமி லட்சுமி கடாட்சிபுர சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கற்கொண்ட கடதனவான்கள் அனைவருடைய பாதத்திற்கு அங்காள அம்மான் அங்காள பரமேஸ்வரி மனமேற்றிலே அமர்ந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் இல்லையா? பேர் விட்ட அங்காள அம்மனுடைய பாதத்திற்கும் நாடக பேராசிரியர் அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பன் அனைவருக்கும் எங்களுக்கும் அடியேன் ஒரு கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் என்னவென்று புரியுதா? எப்படி? உமா பார்வதி மகேஸ்வரி ஈஸ்வரி. உமா பார்வதி உமா மகேஸ்வரி ஈஸ்வரி. இது மட்டும் தான் உனக்கு தெரியும். இரண்டு அந்த கைலாயமே பொற்பிடமா அமர்ந்தருளே. கைலாயமே பொற்பிடமா அமர்ந்தருளே. 2011 ஏத்தியத்தை படித்தருளே. பரம கடவுளுடைய உடல்ல சரி பாகம் பெற்றவள் இந்த பார்வதி பார்வதி பார்வதி. புரியுதா? எல்லைக்காய் பிளந்தால் போல ஒரு உடல்ல சரி பாகம் எப்படி? ஒரு கண்ணு ஒரு காது பாதி வாய் ஒரு கை ஒரு கால் பாதி உடல் பாதி உடல். எல்லைக்காய் பிளந்தா எப்படி சரி சமமா பிளருமோ அதே போல சிவனுடைய உடல்ல பாதி பாகத்தில் பெற்றவன் பார்வதி. நீ இருந்தாலும் தம்பி எனக்கு பட்ட பேர் ஒண்ணு உண்டா? உனக்கே பட்டு மேலா? வாயாடவே தெரியாத வாயாடி 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 ஒரு வாயாடி முட்டை யார பார்த்து வாயாடி? நான் அப்படிப்பட்ட வாயாடி கிடையாதுடா. சிவனோடு இந்த ஈசனோடு எந்த நேரமும் வாதாடி 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 வாயாடி எனக்கு பட்ட பேரு. ஆமா ஆமா தம்பி, எந்த நேரமும் என் குடும்பத்துல சண்டையே தான் வந்துட்டு இருக்கும். ஆம்பளையான பார்த்தா எனக்கு கோவம் தாண்டா வருது. பல்லு கொட்டிக்கும். ஏன்னா ஒரு ஆம்பளையான பார்த்தா ஆசைதான் ஒரு உடனே கோவம் வருது. ஆமாண்ணா இந்த காலத்துல எங்க காயா காணா? ஆமாண்ணா அவர் எங்கன்னா எடியே இருந்தா அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. சாப்பிட்டாரா சாப்பிடல எப்படி இருக்காரு அப்படி. ஆமா ஆமா அப்படின்னு நினைப்பேன். ஆமா அவரை நேர பார்த்தா கோபம் தான் வருது. ஒரு 3-4 மாசமா சுத்தமா கவனிக்கிறது இல்ல. தம்பி கோபம் தான் வருது. அது என்ன காரணம் கேட்டா அவர் ஏறக்கூடிய வாகனம் என்ன வாகனம்? காலை வாகனம் இல்லையா? ஏறக்கூடிய வாகனம் சிங்க வாகனம். அப்ப சிங்க என்ன நினைக்கும்? எப்படி அந்த கால மாடு கிடைக்கும் 2 வாய் பிடிக்கும் வருஷத்தை பிடிக்கும். அப்படிதான் நினைக்கும். அதனால தம்பி வாகனமே சரியில்லாத போது எங்களுக்கு வாழ்க்கையும் அப்படி சரியில்லாத போயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் ஏதோ என் திறமைக்கு ஆமாண்டா 2 புள்ள கேக்குறீங்க. உன் திறமைக்கு 2 புள்ள கேக்குறேன். ஆமா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வந்தால தேவட முடியும் புள்ள ஏழுன்னு கடக்குறான். ஏய் 2 ஆண் பிள்ளை. அத விநாயகன். யானை முகம் அவர் யானை வயிறு. ஆமாடா மூத்த பிள்ளைடா. என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? இதான் உன் புள்ளையா? முதல் கடவுள் அவன் என் ஊர்ல இருந்து கோயில் கொடுத்து போறாமா. என்னடா டேய் முதல் கடவுள்ரா. மும்மூர்த்தி கடவுள். எந்த காரியம் இருந்தாலும் விநாயகர் பெருமாள் தான் முதல்ல வரணும். ஆமா இது பேச பேர் வெட்ட விநாயகர் மூத்த பிள்ளை இளைய பிள்ளை அழகான வடிவேல். ஆமாடா முன்னமேரியா நீ ரொம்ப அழகா. சரி இருக்கட்டும். என் பிள்ளைய பார்த்தா போட்ட மாக போட்ட மாறிக்கிறான். அவங்க அழகான்னு சொல்றேன். ஏமா சப்பி போட்ட மாங்க நானடி கட்டறதா தாயாருக்கு பூமதி போட நான் ஒருக்கு. சரி பூமதி டேய் அழகான வடிவேல். அப்ப 2 ஆண் பிள்ளைகள். ஆனா இருந்தாலும் குடும்பத்துல எந்த நேரமும் சண்டையே தாண்டா வந்துட்டு இருக்கு. பாக்குறவங்க கேவலமா பேசுறாங்க. அதனால பரமனும் பார்வதி என்ன தெரியல இப்படி பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சண்டையே இருக்கிறேன். சந்தோஷமா இதனால குடும்பம் எப்படி தெரியாது. ஆமா இன்னைக்கு ஆம்பளை கூட சந்தோஷமா வந்திருக்கேன். வாழ்க்கை நடத்தணும். தயவு செய்வதே இருக்கக்கூடாது. நான் எப்படி உங்களை பிரிச்சு விடும் அதே மாதிரி உங்களை நான் சேர்த்துறேன். பரமகடல வாயலாம் நான் நந்திமா நந்தி. நேரா போறேன். பரம கடவுள் அங்க இருக்கிறானா இல்லையான்னு பார்த்துட்டு மட்டும் வர. சரி சரியா? ஒண்ணு அங்க பேசாத. ஆள் இருக்கிறார மட்டும் பார்த்துக்கோ முதல்ல. அதானே? ஆமா. ஐயா பரமகடல ஏம்பா அந்த சில்லா கோல கொடுக்க 4 எலி குத்திட்டு வரேன். எடுங்க. இது சில்லா கோல் இல்ல. யார? ஆட்கள் அழித்தல் படைத்தல். படைத்தல். ஒருவருக்கு ஏய்
கம்மிதா இதுபா இந்த மாதிரி நாடகம் வச்சு கம்மியா கம்மியா பூபதி ஆளுக்கார வெளிய அமைச்சு அமைதியா உட்கார்ந்துடா சரி நேரா போறேன் ஏய் உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்க என்னடா என்னடா உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லு சிவன் ஐயா பரமகாரடா ஏம்பா உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்துக்கறாங்க பரம கடவுளை பார்க்க உங்க அம்மா வந்துக்கறாங்க டேய். அப்படியா ஆமா இங்க வா நீ போயிட்டு உங்க அப்பா வர சொன்னான்னு போய் சொல்லு ஏமா ஏமா என்னடா உன்னை உங்க அப்பா வர சொன்னார் ஓ அந்த அளவுக்கு வச்ச குடும்பம் நீ இந்த அளவுக்கு ஆமோது ஏய் அம்மா அம்மா நாம அம்மா பெற்றுக்கிறான் டேய் குடும்பத்துல இன்னைக்கு சண்டை நடக்கும் பூபதி சண்டை இல்லாம இருக்கணும்னு கொஞ்சம் வந்திருக்கேன் அப்புறம் விடுறா என்னடா அந்த எல்லாத்தையும் ஐயா அண்ட்ரா நான் அன்றத தட்டி சண்டை பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த வந்த அம்மா சண்டை வேணாம்னு சொல்லிட்டு சண்டையே மெனக்கட்டு இருக்கும் அப்படின்னு எனக்கு சண்டை போட்டுக்குமான்னு பாத்துக்கிறாங்க ஆமா இத உட்கார்ந்து இப்ப பார்த்தாலும் மாத்தி சரிடா பூபதி டேய் எந்த வகையில வா எனக்கு அவர் அப்பா அதுக்கு முதல்ல ஐயா பரமகுடியா ஏம்பா? அந்த அம்மாவுக்கு எந்த வகையில நீங்க அப்பா அதை கேட்டு சொன்னாங்க அப்படியா எந்த வகையில எனக்கு அவ அம்மா அதை நீ போய் கேட்டுவான் எனக்கு நீங்க மயில புடி சொல்றாங்க நானும் மெண்டல நானும் சிச்சிட்டு வரதுக்கு என்னடா சொன்னாரு எந்த வகையில அந்த ஐயாவுக்கு நீங்க அப்பா அம்மா அதை கேட்டு சொன்னாங்க சும்மா டேய் எந்த வகையில அந்த ஐயாவுக்கு நீ அம்மா டேய் ஒரு வீட்ல ஒரு குடும்பத்துல ஆம்பளை கேட்டு பொண்டாட்டி தெரிஞ்சுவா இல்ல பொண்டாட்டி கேட்டு ஆம்பளை தெரிஞ்சுவா சொல்லு ஒரு குடும்பத்துல பொண்டாடி போய் தான் ஆம்பளை கேட்டு தெரிஞ்சுவா அவன் பொண்டாட்டி உங்ககிட்ட என்னன்னு கேட்பா இன்னைக்கு எவங்கிட்ட போயிட்டு வந்துறீங்க அப்பா ஏடா உப்புல மிளகால அரிசில பருப்புல உன் பொண்டாட்டி யார்கிட்ட வந்து கேக்கும் என் மூத்தாருக்கு கேக்கும் சரி அதனால சக்கரை பொங்கல் அதனால எந்த வகையில எனக்கு அவர் அப்பா அது அவர்தான் முதல்ல சொல்லு அப்படிதானே ஐயா ஏம்பா நீ தான் சொல்லுமா டேய் நியாயம்தான் ஒரு மனைவிக்கு தெரியாத கேள்விகளை கணவன் எடுத்து கேட்டு தெரிந்து கொள்வது கடமை கடமை அவள் அருகாமல் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்று தெரியாத கேள்விகளை கேட்டால் பதில் சொல்லலாம் ஆமா வரும்பொழுதே உங்க அம்மா வந்துருக்கான்னு சொன்னா எந்த வகையில எனக்கு அவ அம்மா அதை அவத்தான் சொல்லணும் போ நானே சீக்கிரமா படுத்துக்கிறேன் போடா. பூபதி என்னடா ஆச்சு கூலியால போக 4 மூட்டை ஆச்சு ஐயோ நான் என்ன எடுத்து வாத்துக்கார விட்டு உங்ககிட்ட டேய் என்ன சொன்னாரு நீ தான் சொல்லுமா பட்டு நண்டு டேய் இந்த உலகத்தையே படைத்தவள் சக்திதான் சக்திதான் இந்த அந்த ஈசனையும் படைத்தவன் நான் தான் அவரை படைத்ததால் அந்த வகையில நான் அவருக்கு அம்மா எந்த வகையில எனக்கு அப்பா அவரு ஐயா இந்த உலகத்தையே படைத்தவள் அந்த சக்தி தானா ஆமா முன்னையும் படைத்தவள் அந்த சக்தி தானா ஆமா அந்த வகையில அந்த அம்மாவுக்கு நீங்க அப்பா உலகத்தையும் என்னையும் அனைத்தையும் படைத்தவள் சக்தி ஆமா அதனால அம்மா நியாயம்தான் ஆமா அப்படி படைக்கின்ற போது அகோர உருவத்தோடு 3 கண்களோடு இருந்தாள் அப்ப எங்க மச்சான் நாராயணன் தங்கா தங்கா உனக்கு 3 கண்கள் இருக்க கூடாது அப்ப ஒரு கண்ணை பெற்று எனக்கு நெற்றி கண்ணாக பதிவு வைத்தார் என்னுடைய நெற்றி கண்ணினால் அவளுடைய அகோர உருவத்தை எரித்து அழகான ஒரு பெண்ணாக மலையரசனுடைய மகளாக அவளை நான் படைத்தேன் அப்படி அவளை நான் படைத்ததால் அவளுக்கு அப்பா இப்ப புரிஞ்சுச்சு அவனுக்கு உலகத்துல அம்மை அப்பன் யாரு கேட்டோம் பரமனு பார்வதியும் சரி சரி குடும்பத்துல சண்டை வேண்டாம் ஆல் தி பெஸ்ட் சரி அப்பா எல்லாம் போயிட்டு வா சரி உன் பேச்சு நான் கேக்குறேன் ஏன்னா நான் நந்தி எந்த நேரம் சண்டை போட்டுந்தா ஆமா ஊர்ல தப்பா தான் சொல்லுவாங்க பாக்குறவங்கள இந்த அம்மா என்ன நினைக்கிறேன் ஐயோ அந்த பரம குடும்பம் பார்வதி குடும்பம் ஒரு காரியம் அப்படியே அந்த மீனக்கார போட கேள்வி நினைக்குது சந்தோஷமா பண்ணுவோம் மானம் கட்டு முடியுது மரியாதை கட்டுக்கிறோம் என்ன அப்படி போறீங்க எட்டு தலைமையில வந்துட்டேன் என்னடா இது சிவபெருமான் சிவனான் இருக்கிறாரு அவர் பார்த்து கேட்காத கேள்வி கேட்கறாரு அந்த சிவபெருமான் சிவனே இருக்காரு அவர் பார்த்து கேட்காத கேள்வி கேட்கறாரு எட்டு வந்து போற காட்டு போற என்ன வீட்டுக்கு போலாமா காட்டு போலாமா அவரு இடம் நான் உதைக்கிறேன் அவரு இடம் காடு துப்புறேன் இல்ல டேய் நான் இடம் பாக்கத்துல சரி பாக எனக்கு இருக்குது ஆமா பாதி வாங்கி வச்சிருக்கிறேன் ஆமா அதுல பாதி வாங்கிக்கிறேன் உடல்ல நான் உடல்ல அப்ப எனக்கு இடம் பாக்கத்துல நான் போய் வணங்கத்துக்கு நான் போறேன் ஆமா அவ தலைமையில உட்காந்துருக்காள சக்காலத்தி எங்க அங்க ஆமா அவன் என்ன பார்த்து போறீங்களா நான் அவளை தான் கேட்கிறேன்
தக்காளி சட்டை அடிக்குது உனக்கு எப்படி அந்த ஐயா கிட்ட பாதி பாகம் இருக்குதோ அது போல அந்த அம்மாவுக்கு இருக்குது அந்த அம்மா இடபாக்க வராங்க அந்த அம்மா பத்தியா நீ முறைக்கிற நீ திரும்ப ஐயோ பின்னால பார்த்து என்ன முறைக்கிறாடா அப்படியே ஆமா அந்த கங்கை ரொம்ப ஆணு வந்தா வர வர நம்ம 4 மாசமா ரொம்ப திமிர்ல ஆடுது முன்னாடி மேல இருக்காத கீழே வந்துரு ஐயோ ஐயா பரம கடவுளே இப்ப வர கோட்டை ரொம்ப மோசமான கோட்டா இருக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்தி சாப்பிடு அப்படியே ஊத்தி குடிச்சாலும் ஏறி ஏன் கை தட்டுறா தெரியுமா லீவ் டியூட்டி பாக்குறாரு 158 வீரம் வீரம் மேல டேய் பூபதி சாராயம் பிராந்தி எரியல நான் கஞ்சா அடிக்கிறாள் கூப்பிடா போலீஸா யார ஒண்ணா கூப்பிடு சரி மச்சான் அதான் எனக்கு போதை வராது என் தலை மீது கங்கை இல்லை என்றால் பத்தி எரிஞ்சிருவேன் நான் பத்தி எரிஞ்சு அப்படியா எம்மா கங்க நீ மேல போ தங்க நான் உன்னை முடிச்சு தொங்க ஓ வாயம்மா மங்க டேய் சரி பூபதி குடும்பத்துல இன்னைக்கு சண்டை வேணா என்ன நண்டலாகாத இதே சொல்லிட்டு வருது அவங்க தக்காளி சண்டை அடிச்சுக்கறேன் வர வர பேத்தி கேட்க மாட்டேன் சரி கேக்குறடா அதாவது நம்ம தான் துட்டு தண்ணியா ஓ டேய் பரம கதை பித்தி பித்தி போகுது அவரே பார்த்தா ஏங்க உட்காரு ஒரே உட்கார்ந்து பேசுறேன் ஏண்டா ஏய் எங்க நீ ஒண்ணு தவற போட ஏடியா அதான் பரம கதை டேய் போடா போடா என்னடா ஏங்க அருளி உட்காரு உட்கார்ந்து பேசு அது எதுக்கு ஏஞ்சி வரது நான் தண்ணி இது அடிச்சு ஓடிவிடா இல்ல கிணத்து தண்ணி தான் என்னைக்கு ஓட்டுக்கலாம் என்னைக்கு பாத்துக்கோ கொல்லா முட்டை பாசம் பூந்துரும் அப்புறம் விளக்கிட்டு பார்த்தா தான் தெரியும் நீ விளக்கு கம்பெனி வீட்டுக்கார பாரு நான் பாக்குறேன் போ கனரா ஏடிசி ஏங்க அருளி தலையேத்துற நான் எதுக்கு அது புடிச்சு வச்சு சாப்பிட ஏஞ்சி வர எதுக்கு என்னம்மா உன் வீட்டுக்கார தானே கை வைக்கிறாரு எது வீட்டுக்கார கை வைக்கிறான் ஆமா எந்த நேரம் அது கணக்குங்க ஆமாடா போனோம் 2 பேரும் ஏன் கூச்ச போறாங்க என்னடா ஆஃப் பண்றா லைட்ட வேலை வந்து போய் நாட்டுக்கு தெரியுமா நான் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கு தெரியுமா வந்தா டூட்டியே அது மட்டும் தெரியாது கம்பெனி ஏங்க அருளி உட்காந்து பேசானே உட்காரு இரு ஏன் பரமகாடல எதுக்கு இட்லி வேறதுக்குள்ள தொட்டு வையா என் கிட்ட இருக்கிற ஐயா இறங்கிற ரோசம் உனக்கு இல்லையா ஏய் உனக்கு என்ன ரோசம் என்ன ரோசம் அட குட்டில கேளுங்க ஐயா நான் 10 ராத்திரி ஆட்ட ஆடிட்டு வீடு போறேன் சரி வீட்டுக்கு போனா 10 ராத்திரி பொண்டாடி போய் சீங்க 10 நாள் இல்லாத அக்கறை உனக்கு இன்னைக்கு வந்துட்டா அப்படி வெகு காட்டினான் அடி போடி ஆயிட்டோம் அப்படி திரும்பி வந்து பாரு வராண்டா என் மாமியா போறதுண்டா துப்பாக்கி இருக்குது புல்லட் வாங்க மாட்டேன் சரி பூபதி நீங்க குடும்பத்துல சண்டை வேணாடா வர கோவத்துக்கு யாரா சூரிய கோவப்படாத நீ போடா என் குடும்பத்துல பணியில எல்லாம் சூரிய 2 பேரும் சேர்ந்து மூடி ஆட்டோக்காரர் ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டிய அதான் எனக்கு அதால படம் நீ போடாங்க பார்வதி நீ செருப்பு அடிபட்டனாடா பையன் மொத்தம் அடிக்க போறான் தம்பி புகழ்ந்து பாட சொல்ற ஒரு வழி ஐயம்மா ஒத்து வச்சு போச்சா புகழ்ந்து பாடு நான் என் வண்டிக்கு வாடி பேசுவேன் பார்வதி இருங்க ஐயோ ஐயோ உங்களை பார்க்க எனக்கே தள்ளி வந்து என்னம்மா குடும்பம் என்னதுமா ஐயா நச்சிச்சபையரோ கரோவன
நீ பொறுப்பா கட்டியா அவள் கேட்டது உண்மை. பட்டா இல்லாத நீ பொறுப்போக்கு உண்மைன்ற ஆமாப்பா, ஏய் பட்டா இல்ல பொறுப்போக்கு உண்மைதான். எப்படி அது நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. சுடுகாடு சுடுகாட்டு எவனா பட்டா பண்ணுவாமா? ஏன் பட்டா பண்ணலாம் எவன் பண்ணுவான்? இப்ப அங்க இருந்து போறவங்க பூரா பட்டா பண்ணி அப்படியே படுத்துக்கிறாங்க ஏய், இடம் பார்த்தாது அதே குழியில நோண்டிட்டு மீண்டும் ஒருத்தரும் புதைக்கிறான். இப்ப கொஞ்சம் முடிஞ்சாலும் நிரம்பி உளுத்து வச்சிடுறாங்க எதை பண்ணாலும் சரி, ஆ, அது சுடுகாடு. ஆமா அது என் இடம். ஆ. எவனும் பட்டா பண்ண முடியாது. முடியாது. அது புறம்போக்கு. பொறுப்போக்கு அதனால பட்டா இல்ல பொறம்போக்கு. பொறுப்போக்கு உண்மைதான் கேட்டா. ஆ. இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு ஏறக்கூடிய வாகனம், காளை மாடு அன்பருக்கு கொடுப்பது, முத்தி என்ற வீடு காதில் அணிவது, நச்சிரவதோடு கையில் எடுப்பது, ஓடு அப்ப டூ 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 டூ. 5 டூ நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு சுடுகாட்டு. எவனை பட்டா பண்ண முடியும்? பாப்பா அதெல்லாம் பாப்பா, பட்டா இல்லாத பொறுப்போக்குன்னு நான் பட்டா இல்ல புறம்போக்கு. அதெல்லாம் நீ பேசாதே என்னடா சொன்னாரு? பட்டா இல்லாத பொறுப்போக்கு பூபதி, உன் நச்சு வந்துட்டாங்க. நீதான் யார பார்த்து பட்டாள பொறுப்போக்குண்டா அதான் திருவண்ணாமலை எடுத்துக்கோ 25 ஏக்கர் 17 எடுத்துக்கோ 50 ஏக்கர் 32 செண்டு அவரை பார்த்து பட்டாள பொறுப்போக்குன்றீங்க அங்க பாத்து பேசுறீங்க என்ன கேக்குதுங்க ஏய், திருவண்ணாமலையில 25 ஏக்கர் 17 செண்டு அது இவர் பேர்ல பட்டா இருக்கு. வேற யாரு இவர் பேர்ல கிடையாது. ஏய், அண்ணாமலையாருடைய மனைவி மனைவி. அபிதா குஜாம்பால். அபிதா குஜாம்பால் அபிதா குஜாம்பால் அபிதா குஜாம்பால் நான் தான். என் பேர் தான் பட்டா. பட்டா. எங்க அண்ணன் தான் எங்க சாட்சி கையெழுத்து. பெருமாள் சாமி தான் பேர் சாட்சிக்கு சாட்சி கோயில். நீங்க சிதம்பரம் எடுத்துக்கோ எத்தனை ஏக்கர்? 50 ஏக்கர் 32 சென்ட் ஐயோ, செண்டு கணக்குல வராது இருக்குங்களா? என்னம்மா நீ வேற 6500 ரூபாய் ஏய், 50 ஏக்கர் அந்த 32 சென்ட் ஆ. சிதம்பரத்துல ஆமா. யார் பேர்ல பட்டான்னு தெரியாது. யார் பேர்? தில்லை நடராஜ பெருமாளுடைய மனைவி மனைவி. சிவகாம சுந்தரி. இந்த சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி நான் ஓ பேர்ல தான் பட்டா. என் பேர் தான் பட்டா. அங்க என் அண்ணன் கோவிந்தராஜ். நான் கோவிந்த நடராஜ் கோவிந்தராஜ் அந்த நடராஜ். கோவிந்தராஜ் தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. இவர் பேர்ல ஒரே சென்ட் இடம் கிடையாது, கேட்டு பாரு. எந்த தண்டா மலர்வத நீ வந்தால் சுவாமி, என்னுடைய பொறுப்பில் கொண்டு சென்றாமரை பார்த்து நீ சுகம்மா வாழும்படி ஆக்குவார். சுகமா? சுகம்மா வாழும்படி. சுகமா எந்த வகையில வாழ? சுகமா சுகமா வாழ. ஏன் சுகமா வாழ? சுகமா? ஐயோ, என் கதை கேள்றா. கட்டின வந்த நாள் வந்து ஒரு சுகம் கிடையாது. ஐயா கத்தரே கேள்வி கல்யாணம் செய்து உங்களை கல்யாணம் செய்து ஐயா அத்தரே நீங்கள் என்னை அழைத்துமே வந்து அந்த நாள் முதலா எனக்கு எந்த விட உடைமை இட்டு நீ பார்த்து உமது கட்டின தாலிக்கோ மணி ஒன்றுண்டோ? ஏண்டா தாலி கட்டுற தாலி பக்கத்துல 2 குண்டு வாங்கி போஸ்ட் இல்ல. இவர் சொல்றாரு சகமாயிரு, ஐயா சகமாயிரு அப்படின்னு சகமாயிரு சொல்றது. என்ன பரமக்கடலே தாலிக்கு நடு 2 குண்டு கோக்கலாமே. ஓ 2 குண்டு கோக்கறேன், 2 குண்டு கோக்கறேன். ஏண்டா ஓ அவன் கேட்கிறா ஆமா பார்வனை சுட்டி என்னை பெரும் சனி தொடர. ஏன்னா சுடுகாட்டுக்கிறேன். ஆமா நான் பிச்சைக்காரன். பிச்சைக்காரன். எனக்கு கட்டிக்கு கூட துணி கிடையாது. மாமலை கட்டி நான் புளித்தோலை கட்டிருக்கேன். ஆமா எந்த வண்டி வந்து கிடையாது. கிடையாது. நம்ம தரிசனம் முடிச்சுட்டோம். ஆமா ஆனால் ஒரு பெண்ணை பார்த்து பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வந்தான். ஆமா. அவ வந்த நேரம் ஆஹா. நம்ம வசதி ஆகலாம் வசதி ஆகலாம் அப்படின்னு நினைச்சு இவளை தாலி கட்ட. தாலி கட்டுறேன் ஆனா இவளை எப்ப தொட்டு தாலி கட்டணும் கட்டணும் மச்சான்? ஆ. ஏன்
சனி ஞான சனி மங்கு சனி பொங்கு சனி அஷ்டம சனி ஜென்ம சனி அத்தனை சனி அததான் பார்வதா கேரளா பரிந்துரை மாலை பேர் வர சுட்டி என்ன பெரும் சனி தொடர கட்டிய நாடை அந்த காட்டான புலித்தோல் பிச்சையும் எடுத்து பேதையை கல்லடி வில்லடி காண வேடுவர்கள் செருப்படி இந்த அம்பலவானம் அலைந்தது போதும் என்னுடைய தரித்திரம் இப்படி இருக்க உன்னுடைய கடாட்சம் ஏதாகி இருக்குது. ஆமா நான் வந்த பிறகுதான் எல்லாம் மண்பாக போச்சு. அவன் யார் அவன் கைய கண்டன் என்றால் மனம் பாடுது என்ன பணிவு என்ன ஆச்சாரம் இவனுக்கு போய் வரம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா பத்தியா அவங்க பொண்ணு பாருங்க பைத்தியக்காரி அப்படின்னு சத்தியம் என் பேர்ல சந்தேகமா சத்தியம் நீ சத்தியம் செய்தா நான் நம்புவோம்ல ஐயா ஐயா அத கேட்ட என் மேல சந்தேகம் சந்தேகம் இல்லை சத்தியம் செய்தா வல்லாலக்கண்ணா எதை கேட்டாலும் உன்னுடைய
எந்த வரம் கேட்டாலும் எதை கேட்டாலும் உனக்கு கொடுக்கின்றேன். இது சத்தியம். சத்தியம் சத்தியம். ஈசா, எனக்கு என்ன தெரியுமா வேண்டும்? என்ன வேணும்? இந்த பூமியை என்ன தொட்டுறாங்க? இந்த பூமி இருக்கின்றது பார். இந்த பூமியை ஒரு தொட்டிலாக செய்ய வேண்டும். வாழ்வு நிலைக்க பொன் பொருள் கேட்டா ஏதோ அவன் என்ன கேட்கிறான்? இந்த பூமியே ஒரு தொட்டிலாக ஒரு தொட்டில். பரம உடம்பு பார்த்து கொடு. இந்த பூமியை ஒரு தொட்டிலாக செய்ய வேண்டாம். வேற ஒண்ணு இல்லையா? அப்படியே செய்து கொடுக்கின்றேன். அந்த ஆதாயத்தை ஒரு கொடியாக செய்ய வேண்டும். கேட்டபடி வரமளிக்கின்றேன். 4 வேதத்தை நான் சங்கிலியாக செய்ய வேண்டும். சரி, அப்படியே கொடுக்கின்றேன். 8 திக்கு பகவான் கொடியாக செய்ய வேண்டும். அப்படியே வரமளி. சந்திர சூரியன் விளக்காக செய்ய வேண்டும். சரி, அப்படியே செய்வோம். இரு பாப்பா, இன்னும் அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரம் சரி, சந்திர சூரியன் விளக்காக செய்யணும். அது அலங்காரம் தர வேண்டும். சரிப்பா, உன் விருப்பப்படி அனைத்து வரத்தையும் அளிக்கின்றேன். அனைத்து கொடுத்துட்டு ஆமா, நான் கேட்ட வரம் அனைத்து மேலே கொடுத்து விட்டாரு. கங்கா அவன் வரத்தை கொடுக்காத. மாட்டி ஐயா, நான் கேட்ட வரம் அனுப்பி விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு ஐயா இப்ப தொண்டு என்ன இருந்தா அழகு தரும். என்ன அழகு தரும்? 2 பட்டுக்குட்டி தான் அழகு தரும். அப்பா, எந்த உலகத்திலும் காணாத விசித்திரமான தொட்டில் ஏன் கேட்டா, இது தங்கத்தால் மட்டுமல்ல, இந்த 50 கோடி 70 லட்சம் திருமதிய இந்த பூமியே ஒரு தொட்டில். இந்த ஆகாயம் ஒரு குடை. இந்த குடைக்கும் இந்த பூமிக்கும் 4 வேதமும் 4 சங்கிலி. மேல 4 கொக்கி, கீழே 4 கொக்கி, 8 திக்குபாலர்கள் கொக்கி, சந்திர சூரிய விளக்கு, அது பொம்மை நட்சத்திரம். இவ்வளவு விசித்திரமான இந்த தொட்டிலில் ஓர் குழந்தை இருந்தால் இந்த தொட்டிலுக்கு அழகு. குழந்தை இருந்தால் அழகு. ஆமா, மனைவி நிசா சனி மவச்சி நீயே வந்து பிள்ளையாக பிறக்க வேண்டும். இசா என்ன மதி உனக்கு வரம் கேட்டாய், வரம் கொடுத்து இந்த தொட்டில ஒரு குழந்தை பாக்கி கொடுங்க. நியாயம். ஆனா இந்த சிவபெருமானை சென்று உனக்கு எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டாம். தீட்டிய மரத்தில் கூர்பாய வேண்டாம். தீட்டிய மரத்தில் கூர்பாய வேண்டாம். நீ சத்தியம் செய்து விட்டாய். சத்தியம் தவறினாலும் கொன்றுவிடும், பத்தி தவறினாலும் கொன்றுவிடும். நீ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும். நான் சத்தியம் தவறுவது கிடையாது. உனக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். அதனால் நான் சொல்வதற்கு இதனால் எது வந்தாலும் நான் சந்திக்க தயார். எனக்கு நீ வந்து புள்ளையா பிறக்கணும். வேணாண்டா, வேணான்னு சொன்னா எங்க வந்து எனக்கு மகனா பெற. அதான் நீதான் சத்தியம் மனைவி நிசாசனி வந்து கருப்பு தரு போகும்போதே மனைவி தடுத்தா. அதான் பொண்டாட்டி பேச நம்ம கேட்கறது இல்லையா? நம்ம கேட்டா ஏன் தனக்கு எதுக்கு ஆள் ஆகுறோம்? கேட்கணும்.
கேட்காம இருக்கணும். ஆமா இந்த விஷயத்துல கேட்கணுமா அந்த விஷயத்துல கேட்கணும் எந்தெந்த கேட்கணும் அப்ப ஆமா சரி பதட்டமா வந்துட்டேன் ஏதோ பக்தன் அழைக்கிறான் இங்க வாடா அவங்க பேச்ச கேட்டா ஒரு நாளும் கேட மாட்டோம் ஏதோ ஒரு குழந்தை இந்த தொட்டிலில் ஏதோ ஒரு குழந்தை கேட்டால் ஆரம்பிக்கலாம் ஆனா நானே குழந்தையா பிறக்கணும்னு நினைக்கிறேன் நீதான் எனக்கு வந்து மகனாக பிறக்க வேண்டாம் சரிதான் சத்தியம் செய்து விட்டேன் சத்தியம் ஒருபோது தவற மாட்டேன் இந்த பரம கருவு நான் சென்று உன் மனைவி நிசாச்சனை வைத்து இதோ கருவுருவாகின்றேன் இதோ மனைவி பிள்ளையா பிறக்க வேண்டும் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் நீங்க கேட்டீங்க நான் கேட்டேன் அப்படியே நான் வந்து உன்னுடைய மனைவி நிசாதனை வகுத்து நான் பிள்ளையாக பிறக்கிறேன் அப்படி என்று அந்த பரம கடவுளே நம்மளுக்கு மகனாக பிறக்க போகிறார் நம்மளுக்கு பரம கடவுளே மகனா ஆமா நான் எம்மா கொடுத்து வச்சவங்க போகும்போது ஏண்டா கஞ்சாவை இன்னைக்கு அதிகமா அடிச்சுட்டு போனாரு ஐயா ஆமாண்டா என்ன பேசி கேட்கல போதை ஆண்டா போதையில என்ன கஞ்சா அதிகமா அடிச்சு போனா போதை ஏரியா அதிகமா போயிட்டாரு என்னாச்சு தெரியல என்ன வரல ஆமா என்னாச்சு தெரியல என்ன வரலையே என்னடா உள்ள போட்டி வந்து போட்டி கலகுக்காரனா ஆமா இங்க வந்தா தெரியல இங்க காலிமா வைக்கிறாளா கலகிட்டு போலாம் கண்ணி என் பேரா ராரதா சொல்லுப்பா சரி என்ன வேலையா வந்த
பூஜை. பாட்டி முடி தனியா வைக்கிறாங்களே. ஆடின வயசுக்கு வட்டாங்க. ஏடா சுத்தி பாக்குறீங்க? டேய், பாட்டி அந்த தாத்தாவோ ஆமா. இப்படி அப்படி இருப்பாங்களா? கேள்வி கதைய பாட்டி தாத்தாவும் இப்படி இப்படி இல்ல பாட்டியா, எப்பவுமே தாத்தா பிரியாம கூடயே தான் இருப்பா. ஆமா என் கூட இருப்பாரு. இன்னைக்கு நீ தனியா இருக்கிற என்ன காரணம்? வல்லார அப்படி ஆண்டவர் கூட வல்லார கண்டன் ஈஸ்வரன் கோரி தவம் பண்ணிட்டான். அவருக்கு வரம் கொடுக்க போகிறார். எங்க போகிறாரு? வல்லார கண்டத்துக்கு வரம் கொடுக்க போனாரா? இன்னும் வரலடா. போயிட்டாரா? போயிட்டாரா? என்னடா பாட்டியா, என்னாச்சு? தாத்தா போயிட்டாரா? போயிட்டாரா? இவன் அப்படி சொல்றான். ஏண்டா என்னடா போயிட்டாரா? போயிட்டாரா? ஆமா. பாட்டியா, நீ போதாண்டா போதாயா. என்னடா மோசம் போயிட்ட. நான் என்னடா மோசம் போயிட்டேன்? என்னடா ஆச்சு? ஐயோ என்னடா வயித்துல புளிய கலக்குறானே. என்னடா என்ன ஆச்சுடாங்க? தான் புலி கலப்பாங்க. இன்னும் வயிற்றுல புலி கலக்குறேன். உங்களே பாடு. பாட்டி மோசம் போயிட்டாங்களா? என்னடா நான் மோசம் போயிட்டேன்? என்னடா ஆச்சு? பாட்டியா, பரமசிவனுக்கு என்ன ஆச்சு? அந்த வல்லார கட்ட ஆமா தாத்தா தவம் செய்தானா? சரி தவம் செய்து வரல. தாத்தா போனாரு. தாத்தா வரம் கொடுக்க போனாரா? ஆமா அந்த இத பார்த்தாரே. தாத்தா வரம் கொடுக்க போனாரா? ஆமா. அங்க போன உடனே வல்லார கட்ட என்ன திரும்ப கேட்டா தாத்தா கிட்ட? என்ன கேட்டா? ஐயோ மர்ம கடவுளே, கடவுளே நான் எதை கேட்டாலும் நான் ரெண்டு பின்ன சத்திய கேட்டான். முதல்ல சத்தியம் வாங்கிட்டான். ஆமா, சரி சத்தியம் வாங்கின உடனே தாத்தா சத்தியம் செய்துட்டாரு. சரி. செய்த உடனே அவன் என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டான்? ஐயா மர்மவிலே, ஆ, இந்த பூமியை தொட்டிலாகவும், பூமியை தொட்டிலாகவும், ஆமா, இந்த ஆகாயத்தை பொடியாகவும், உடையாகவும், நான்கு வேதமும், ஏய், நான்கு ஏய், சங்கிலியும். ஏய், நான்கு வேதத்தை நான்கு சங்கிலியாகவும், ஆமா, ஆ, எட்டுத்துக்கு மேலார்கள், ஆ. எட்டு கொக்கியாகவும், எட்டு கொக்கியாக, ஆமா, சந்திர சூரியன் இரண்டு விளக்காகவும், விளக்காகவும், நட்சத்திரம் எல்லாம் ஆ. ஒரு பொம்மையாகவும், பொம்மையாகவும் இதெல்லாம் செஞ்சு கொடு பரம கடவுளே. அப்படின்னு கேட்டா வல்லார கண்டன். வல்லார கண்டன். இவர் என்ன சொன்னாரு? தாத்தா அப்படியே செய்து கொடுத்துட்டார். சரி அப்புறம் என்ன வர வேண்டியதானே? ஆ? அப்புறம் குடிச்சாரு அப்புறம் வர வேண்டியதானே? ஐயோ, 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 ஐயோ. ஏய், ஏய், ஏய். ஐயோ, ஐயோ, ஐயோ. ஏய், இரு, பேச, சித்தப்பா. இதாலும். அப்படி கேட்ட உடனே, ஏய் பாபா, ஏய், அப்படி- என்ன சொன்னாரு இவரு? அப்படியே செய்து கொடுத்துட்டாரு. சரி அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன திரும்ப கேட்ட வல்லார கட்ட? ஆ. ஐயா பரமகடவுளே, ரமேஷா, இதெல்லாம் செய்து கொடுத்து ஆமா. இப்படியாப்பட்ட அழகான ஒரு தொட்டிலே தொட்டில் இன்னும் இருந்தா அழகு தரும். அப்படின்னு அவன் கேட்டான். வல்லாரன்னு கேட்டான். சரி. அது தாத்தா என்ன சொன்னாரு? ஆ. அடே வல்லார கட்டா, வல்லார கட்டா. இப்படியாப்பட்ட அழகான தொட்டிலே ஆ. ஒரு பிள்ளை இருந்தா அழகு தரும். சரி குழந்தை இருந்தா ஒரு தொட்டிலுக்கு அழகுதான். அப்படி தாத்தா சொல்லிட்டாரா? சரி. அதுக்கு அவன் என்ன கேட்டா? ஆ. ஐயா பரமகடவுளே, ஆ, என் மனைவி நிச்சாந்தனி வயத்தே எட்டில். நீ ஏன் வந்து பிள்ளையா பிறக்கிறோம்? ஓ, ஆ, அப்படி கேட்ட வல்லார கட்டா. அப்புறம் என்ன ஆச்சு? அவங்க தாத்தா தச்சு செய்துட்டாரு. ஆமா தச்சு மீறினாலும் கொண்டு விடும், ஆமா. பச்சை கொண்டு விடும். கொன்று விடும். அதனால தாத்தா போய் நிச்சாந்தனி வயத்துல பிள்ளையா மாறிட்டாரு. ஐயோ. இந்த பாரு, ஆ. 9 மாசம் 9 மாசம் 29 நாள் நாலு. இதுங்க 10 மாசம் தாத்தா பிறக்க போறாரு. ஐயோ நாரதா. ஏய், ஆம்பளை இந்த முடி பக்கம் தூக்கிட்டு போயிடுறேன். ஐயோ நாரதா. தாத்தா பாத்தியா? ஈசன் இந்த பூமியிலே குழந்தையாக பிறந்து விட்டார் சொன்னா ஆமா, பூமியா இருந்து விடுமே. ஆமா, ஐயோ ஏண்டா உடனே போ. யார் வந்து முடியாது? யார் செத்தாலும் சிவன் சாப்பிடக்கூடாது. யார் தாலி அறுத்தாலும் இந்த பார்வதி தாலி அறுக்க கூடாது. அறுக்க கூடாதுன்னா உனக்கு யாருன்னா ஒரு உதவி செய்ய ஒரு ஆள் வேணும். ஆமா என்னடா செய்யறது? யாரடா பாத்தியா? என்ன? தாத்தா உனக்கு வேணும்னா ஆமா. இந்த பாரு, அது இருக்கார் பாரு, எங்க சின்ன தாத்தா வைகுண்டத்துல ஆமா எங்க அண்ணன் கோபால கண்ணன். கோபால கண்ணா, ஆ. அவர்கிட்ட போனாதான் தாத்தா வைக்கணும் சொல்லுவார். சரி அம்மா, ஆ. உங்க அண்ணன் கிட்ட போனாதான் உனக்கு ஆம்படியா. டேய், அவனுக்கு ஆம்பளை வர்றதுக்கு வழி சொல்லுவாரு. ஆமா, ஆ சரி. இதனால பெங்க போகட்டும். வைகுண்டம். வைகுண்டம். ஆ சரி போறோம். அடே, ஆறு மணி ஆயிப்போச்சா? வைகுண்ட தன்னை தேடி பார்வதி பிரியாக அண்ணனை தேடி போக இந்த வைகுண்ட பகவான் தற்பா.
ஆ